புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறி அதிமுக சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன தெரிவிக்கின்றனர்? கள விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினரும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதேபோல் இந்த உயிரிழப்பு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் நகரப்பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலாவதாக பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் திடீரென அந்த அலுவலகத்தில் உள்ளே சென்று தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் தீனதயாளன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தலைமை பொறியாளர் தீனதயாளன், தற்பொழுது வரை இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் மெத்தனப்போக்காக செயல்பட்டிருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனை அடுத்து அந்த தர்ணா போராட்டத்தில் இருந்து அதிமுகவினர் கலைந்து சென்றனர். இதன் காரணமாக பொதுப்பணித்துறை அலுவலகம் சுற்றியுள்ள பகுதிகளில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.